வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்த MS விஸ்வநாதன் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டதால் காரில் இருந்தபடியே ஒரு பாடலுக்கு இசையமைத்து அதை ஹிட்டாக மாற்றியுள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. கிளாசிக் சினிமாவில் தனது இசையின் மூலம் பலரின் மனதை மென்மைப்படுத்திய MS விஸ்வநாதன் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அவர் தற்போது இல்லை என்றாலும் அவரது பாடல்கள் ரசிகர்கள் மனதில் நிலைத்துதான் இருக்கின்றன. குறிப்பாக கவியரசர் கண்ணதாசனுடன் இணைந்து இவர் இசையமைத்த அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளன. அதேபோல் ஒரு பாடலுக்கு 10 டியூன்களுக்கு மேல் உருவாக்கி இதில் ஒரு டியூனை தேர்வு செய்ய சொல்லும் MSV நேரம் இல்லாததால் காரிலே ஒரு டியூனை உருவாக்கி அதை ஹிட் பாடலாகவும் கொடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் புரட்சி இயக்குனர் என்று பெயரெடுத்தவர்தான் இயக்குனர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான படம்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த படத்தில் கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார்கள். 1962ஆம் ஆண்டு உருவான இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைக்க அனைத்து பாடல்களுமே கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தாராம். இந்த படத்தின் பாடல்கள் ரசிகர் மனதில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. படத்தின் பாடல் கம்போசிங் முடிந்த பிறகு இந்த படத்தில் மேலும் ஒரு பாடலை சேர்க்க விரும்பிய இயக்குனர் ஸ்ரீதர் அதற்காக MSவிடம் தொடர்பு கொண்டுள்ளாராம். அப்போது அவர் சாரதா ஸ்டுடியோவுக்கு காரில் சென்று கொண்டிருந்தாராம். அப்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இல்லாததால் அங்கு லெவல் கிராசிங் போடப்பட்டுள்ளதாம். இந்த நிலை இருந்தாலும் குறைந்தது 45 நிமிடங்கள் அங்கே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பது அனைவருக்கும் தெரியுமாம். ஆனால் அன்றைய தினத்தில் MSV, இயக்குனர் ஸ்ரீதர், கவியரசர் கண்ணதாசன் ஆகிய மூவருமே அந்த கிராசிங்கில் மாட்டிக்கொண்டு 3 கார்களும் வரிசையாக நின்று கொண்டு இருந்துள்ளதாம். இந்த சந்தர்ப்பத்தை தவறிடக்கூடாது என்று முடிவு செய்த மூவரும் இயக்குனர் ஸ்ரீதரின் கரையில் அமர்ந்து 45 நிமிடங்களில் ஒரு டியூன் போட்டு ஒரு பாடலை உருவாக்கியுள்ளார்களாம். அந்த பாடல்கள் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இடம்பெற்றுள்ளது. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ என்ற பாடலாகும். இந்த பாடல் இன்றும் கேட்பதற்கு ஒரு சுகமான ராகமாக இருக்கின்றன. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.